read these verses, it will give you good thoughts and give you good imaginations and lead you to that life. இத நீங்க படிப்பீங்கன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல கற்பனைகள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும். அதன் மூலமாக நல்ல வாழ்க்கைக்கு உங்களால் கடந்து செல்ல. All right, let me give you an example. Turn to Psalms chapter 1. சரி, நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புறேன். சங்கீத புத்தகத்தை திருப்போம். All right, in this verse 2 it talks about his delight is in the law of the Lord and in his law he meditates day and night. ஆகவே சங்கீதம் 1 முதலாம் வசனம் முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். All right, now get ready for imagination. ஆகவே இப்போ வந்து ஒரு கற்பனை அதுக்குள்ளாக நீங்க வந்து ரெடி ஆகி. Okay, you are going to imagine how your life is going to be. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதை வந்து நீங்க எப்படி தியானிக்க போறீங்கன்றத குறித்து கவனமா இருங்க. Third, the verse 3 talks about he shall be like a tree planted by the rivers of water. ஆகவே இங்க 3ஆம் வசனம் பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். The world is full of famine. இந்த உலகம் பாருங்க பஞ்சத்துல இருக்குது, பஞ்சபூமி. Trees are not, trees are just withering out the leaves. பாருங்க மரங்கள் எல்லாமே வந்து இலையுதிர் காலம் போல எந்த நேரம் பார்த்தாலும் மரத்துல இலையே இருக்கிறது இல்ல. But how you are going to be? ஆனா நீங்க எப்படி இருக்க போறீங்க? You are not going to be in famine. நீங்க வந்து பஞ்சத்துல இருக்க போறது கிடையாது. You are not going to be in the life where whatever you do does not prosper. ஆனா நீங்க வந்து மாறாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யறது எல்லாம் நாசமா போகுது பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இருக்க போறீங்க. You will not live a life where there is no fruit. உங்களுடைய வாழ்க்கையில கனி கொடாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறது கிடையாது. But you will have a life where it's full of fruits. ஆனா கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முழுவதுமாக முற்றிலுமாக தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற பாருங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. And your leaf will not wither. உங்களுடைய அந்த இலைகள்லாம் பாருங்க அதெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து கீழே கொட்டாது. And this is the imagination you will get when you read the word of God. இது எங்க வரும்னாக்க இந்த கற்பனைகள் இந்த சிந்தனைகள்லாம் கர்த்தருடைய வசனத்தை நீங்க படிக்கும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். So imagination, to just say, it is a vehicle which takes you to a place where God wants you to be. ஆகவே இந்த கற்பனைன்னு சொன்னா அதை ஒரு வாகனம் போல எடுத்துக்கலாம். அது எப்படின்னா தேவன் எங்க உங்களை கொண்டு போகணும்னு விரும்புறாரோ இந்த கற்பனையானது உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு செல்கிறது. So the first thing you need to do is accept Jesus as your savior. ஆகவே இதுல வந்து கோட்பாடு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. முதலாவது காரியம் நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைன்னா இயேசு கிறிஸ்து உங்க ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. And it's so very simple. அது ரொம்ப 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 ஒரு லகுவான காரியம் பாருங்க. All you do is open your mouth and say, Lord, I'm sorry, I've sinned. I accept you as my savior. Jesus, you are my savior. Please come into my heart. ஆகவே நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், வாயை திறங்க, அவ்வளவுதான், அது போதும். வாயை திறந்து கர்த்தாவே மன்னிச்சிடுங்க, நான் வந்து பாவியா இருந்தேன், நான் வந்து உங்களை என்னுடைய சொந்த ரட்சகராக என் ஆண்டவருமா நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. And now what exactly you're going to do now? Start imagining from this word of God. இத பண்ண உடனே நீங்க அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா உடனடியாக கர்த்தருடைய வசனத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். You start imagining from the word of God a successful and a prosperous life. கர்த்தருடைய வசனத்திலிருந்து நீங்க வந்து ஒரு கற்பனையை நீங்க உங்களுக்கு முன்னாக கொண்டு வைக்க வேண்டும். அது எப்படின்னா செழிப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு கற்பனை. Don't see situations or problems as something which is going to stop you. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போக வேண்டிய இடத்துல இருந்து உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு காரியம்ன்றதை என்னைக்குமே நீங்க நம்பாதீங்க. People who are great today, great owners of great institutions and founders of great organizations, they had a problem. ஆகவே இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த பெரிய பெரிய ஒரு பல்கலைக்கழகங்களோ இல்ல வந்து பெரிய ஒரு கம்பெனி ஓனர் அந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாருமே வந்து மனுஷர்கள் தான். அவங்களுக்கும் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கு. They found a solution for the problem they had, and that's what has made them great. ஆனா எது அவங்கள வந்து ரொம்ப ஒரு மேலான ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம், அதாவது ஒரு தீர்வை கண்டார்கள். அந்த தீர்வு தான் அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போனது. So you have a problem, don't think as it is going to ruin and destroy your life. ஆகவே
நீங்க வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில வருது அப்படின்னு சொன்னா அது என்னமோ உங்களை ரொம்ப தாறுமாறா ஆக்கி போட போகுது, உங்களை அப்படியே அழிக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. You have a family problem? உங்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனை இருக்கு. You have a financial problem? பொருளாதார ரீதியில உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? I tell you, you can have a solution from this word of God. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்களுக்கு தீர்வு உண்டு. And if you have a solution for your problem, that is going to make you great in this world. ஆகவே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது உங்களை ஒரு மேலான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். You know, imagination, it comes from the word of God. So you have a problem, but you're not imagining about your problem, you're imagining about this word of God, and that's going to make you great. ஆகவே கற்பனையானது கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருது. உங்களுக்கு பிரச்சனை வருதும் அப்படின்னு சொன்னா நீங்க பிரச்சனையை குறித்து என்னைக்கு யோசிக்க போறது கிடையாது, அதை கற்பனை பண்ண போறது கிடையாது. ஆனா கர்த்தருடைய வசனம் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுதோ அதை நீங்க வந்து கற்பனை பண்ண போறீங்க. அதன் மூலமாக நீங்க அந்த கற்பனையை அந்த கஷ்டத்தை மேற்கொண்டு நீங்கள் வெற்றிகரமான வாழ்வுக்குள்ளாக கடந்து போக போறீங்க. Abraham had a problem. ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. What was his problem? என்ன பிரச்சனை அவனுக்கு? He did not have a kid. அவனுக்கு குழந்தை இல்ல பாருங்க. He was a wealthy man. ஏராளம் தான், நல்ல ரொம்ப பெரிய சீமானா இருந்தா, நிறைய சொத்துக்கெல்லாம் அதிபதி, ஆனா குழந்தை இல்ல. 99 years old but don't have a kid. 99 வயசா இருக்கிறான், ஆனா குழந்தை இல்ல. Oh, the biggest problem is he don't have a kid. அவனுக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து அவனுக்கு பிள்ளை இல்ல, அவ்வளவுதான். But you know what God said? ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா? See the stars. பார் வானத்தின் நட்சத்திரத்தை பார். Count the stars. அதை எண்ணு. You know, Abraham said, Lord, 1 2 3 I cannot count it, it's too much. ஆவே ஆபிரகாம் பார்த்தான் பாருங்க, கர்த்தர் சொன்ன உடனே 1 2 3 கர்த்தாவே என்னால எண்ண முடியல, நிறைய இருக்குது அப்படின்றான். God said, so shall your seed be. நீ சொன்ன பத்தியா, கர்த்தர் உடனே சொன்னாரு என்னன்னா, இப்படிதான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படின்னு. So shall your seed be. இப்படி இவ்வளவாய் உன்னுடைய சந்ததி இருக்கும். God gave him an imagination, a thought, a picture about sky and the stars. ஆகவே கர்த்தர் வந்து அவனுக்குள்ளாக ஒரு கற்பனையை கொடுத்தார், ஒரு படத்தை கொடுத்தார். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது, இந்த மாதிரி உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு. There was a problem where there was no kid, but God is giving a different picture about multiple stars. ஆகவே அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்து பாருங்க, ஒரு பிள்ளைக்கே வந்து வழி கிடையாது. ஆனா வந்து கர்த்தர் அவனுக்குள்ளாக ஒரு படத்தை வைக்கிறார் பாருங்க, வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, இந்த மாதிரி உன் சந்ததி இருக்கும்ட்டார். You know what happened? என்ன நடந்தது தெரியுங்களா? His descendants just multiplied as God said. ஆனால் அவனுடைய சந்ததி பெருகினார்கள் கர்த்தர் சொன்னபடியே. Today there is a country called Israel. இன்று வந்து இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது. You know who is Israel? உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் யாரு? Abraham's son is Isaac. ஆபிரகாமுடைய பிள்ளை தான் வந்து ஈசாக்கு. Isaac's son is Jacob. ஈசாக்குடைய குமாரன் தான் வந்து யாக்கோப். Jacob's another name is Israel. யாக்கோபுடைய இன்னொரு பேர் தான் இஸ்ரவேல். There is a country by the name of a grandson of Abraham. ஆகவே ஆபிரகாமுடைய அவனுடைய சந்ததியில வந்த அவனுடைய பேர பிள்ளையின் பேர்ல ஒரு தேசமே இருக்குது இன்னைக்கு. Millions and millions of Israel people are there all around the world, the physical descendants. லட்சோதி லட்சப்ப வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து உலகம் ஃபுல்லா இருக்காங்க, அவனுடைய சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி. And you know what, there are spiritual descendants which is you and me. ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க, ஆவிக்குரிய சந்ததி, அது நீங்களும் நானும் தான். God has done exactly what he has told in the word. கர்த்தர் வசனத்துல என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டார். All he has to do is imagine what God said. ஆனா அவன் செய்ய வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒண்ணே ஒண்ணுதான், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கற்பனையாக நம்ம தியானிக்க வேண்டும். So if your situation is bad today, இன்று உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றீங்களா? You have a very big problem. ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? Nobody knows your problem. யாருக்குமே தெரியாதுங்க என் பிரச்சனை நினைக்கிறீங்களா? It's too big. ரொம்ப பெருசு, அது அவ்வளவு பெருசு. Well, I'm not going to hear about your problem. உங்க குறைபாடுறதெல்லாம் நான் வந்து கேட்க போறதே கிடையாது. Because that's not going to change your problem. ஏன்னா அது உங்க பிரச்சனையை வந்து மாற்றி போட போறது கிடையாது. If you're going to talk about your problems all day, do you think it will going to change? எந்த நேரமும் குறைபாடுறதுனால உங்க பிரச்சனையை குறித்து அது வந்து பிரச்சனையை மாத்த போகுதுன்னு நினைக்கிறீங்களா? Do you think if you're going to be sick and go around all through the street and say I'm sick and I'm sick, you're going to be healed? நீங்க வந்து உடம்புல நோய் வச்சிட்டு தெருவெல்லாம் சுத்தி எனக்கு நோய் இருக்குன்னு சொல்றதுனால நோயா மாற போகுது? If you are in debt, if you're going to call all your relatives and say that I'm in debt, do you think your debt will be relieved? நீங்க கடன்ல இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் உங்க குடும்பத்தாரு சுற்றாரு எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஐயோ எனக்கு கடன் இருக்குது எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதுனால மாற போகிறதா? You know what will change your situation? உங்களுடைய சூழ்நிலைகளை எது மாற்றும் தெரியுங்களா? This word of God. கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். You take good thoughts from this word of God.
இந்த கர்த்தருடைய வசனத்திலிருந்து நல்ல எண்ணங்களை சிந்தனைகளை You எடுத்துக்கொள்ளுங்கள். start imagining right from this word of God. இந்த கர்த்தருடைய வசனத்திலிருந்து சரியானதை நல்ல தீர்மானங்களை எடுத்து அதை நீங்கள் கற்பனையாக கொள்ளுங்கள். See how healthy and wealthy you can be in this world. இந்த உலகத்துல எப்படி நீங்க வந்து நல்ல வாழ்க்கையில இருக்க முடியும், இன்னும் நல்ல ஏராளம் தாராளமான வாழ்க்கைக்குள்ளாக போக முடியும்ன்றத பாருங்க. And I tell you, you will be as this word says. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க அந்த இடத்துக்கு இருப்பீங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதே போலவே நீங்க இருப்பீங்க. You will look at this day later, maybe after a year or 2 or 3 years back.